அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா physician, Lotus Women Care Hospitals, India's first exclusive Siddha hospital only for women, PCOS Specialty Center, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்கள் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது கருமுட்டை சரியாக வளராததற்கு என்னென்ன காரணங்கள்ங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ டாக்டரை போய் பார்க்கும்பொழுது உங்கள் கருமுட்டை சரியாக வளரலம்மா, வேறு ஆப்ஷன் இல்லை, நீங்கள் வந்து ஒன்று வந்து செயற்கையான கருத்தரிப்பு முறைக்கு தான் போகணும், இயற்கையாக வளர மாட்டேங்குது, ஊசி போட்டாச்சு, மாத்திரை கொடுத்தாச்சு, எதுலேயும் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லும் பொழுது, ஏன் இந்த மாதிரி கருமுட்டை நமக்கு சரியாக வளர மாட்டேங்குது? எல்லாருக்கும் நல்லா இருக்கே, எல்லாரும் இயற்கையான குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகி 3 மாதம் 6 மாதத்தில் அடைஞ்சிடுறாங்க, நான் மட்டும் இத்தனை வருஷம் ஆயும் ஏன் எனக்கு கிடைக்கலங்கிறது நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. மாசம் மாசம் பீரியட்ஸ் கரெக்டா வருது, ஆனா கருமுட்டை ஏன் சரியா வளர மாட்டேங்குது? இதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம்? நீங்க அன்றாடம் உணவுல சில மாற்றங்களை கொண்டு வரும் பொழுது அதை சரியாக நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் தான். இன்னைக்கு வந்து முதல் விஷயம், இப்போ ஒரு வேளை நமக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனை, தைராய்டோடைய அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கும் பொழுது கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தடிமன், எண்டோமெட்ரியல் திக்கனிங்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒன்று கூடுதலாக இருக்கலாம் இல்லது குறைவாக இருக்கலாம். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கும் பொழுது கரு பதிஞ்சு வளர்றதுல, இம்ப்ளான்டேஷனில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதனால் தைராய்டு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா FSH ஹார்மோன். இந்த ஹார்மோன் ஒருவேளை ரொம்ப கூடுதலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கருமுட்டை மாதம் மாதம் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் சமச்சீரற்ற தன்மையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்று கருமுட்டை ரொம்ப லேட்டாக வரும், இல்லை அப்படி வந்தாலும் அது தகுதியான முதிர்ச்சியான நிலையோடு இல்லாமல் கருத்தரிக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உடையதாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை. கூடவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளம் பெண்கள்லேருந்து நிறையா 40 வயது பெண்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சினைப்பை நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய PCOD, PCOS பிரச்சனை. இதுலையும் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை தான். இதுலையும் கருமுட்டையோடைய அளவு வந்து சரியான அளவாக இருக்காது, சரியாக முதிர்ச்சி அடைந்த நிலையில் வராது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உணவு முறை, தேவையான ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது. இன்றைக்கி வந்து கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கு நம்ம தயாராக இருக்கமே ஒழிய, தேவையான சத்து நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றோமா? ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கோம், வேலைக்கு போகிறோம், ஒரு டெய்லி ஒரு சுண்டல் சாப்பிட்ணும், டெய்லி ஒரு கீரை சாப்பிட்ணும், டெய்லி ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும், இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் மருந்து மாத்திரையை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பாட்டுக்கு பதிலாக ஏதோ 2 இட்லி கிடைச்சதுன்னா 2 தோசை, இல்லை கேன்டீனுக்கு போனோமா ஒரு தயிர் சாதம், இப்படி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோமே ஒழிய கருமுட்டைக்குன்னு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரமாவது தூங்குறோம் அப்படிங்கிற கேள்வியை நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டோன்னா தெரியும், அது இல்லைங்கிற பதில் தான் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஹார்மோன்கள் சுழற்சியை சீர்படுத்தும். அந்த ஹார்மோன் சுழற்சி சீராக இருந்தால் மட்டும்தான் கருமுட்டையோடைய வளர்ச்சி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தூக்கமுமே வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், 2 மணிக்கு தூங்கி காலையில் 10 மணிக்கு எழுந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உங்கள் ஹார்மோன்கள் வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சரியான தூக்கத்தை கொடுக்கணும். ஒரு 10:30 மணி இங்கே பொழுது படுத்துட்டு காலையில் அட்லீஸ்ட் ஒரு 5:30 வரைக்கும் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தூக்கம் கருமுட்டை வளர்ச்சியை சீர் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம். இன்றைக்கி வந்து சின்ன பிரச்சனை வீட்டில் இருக்கலாம், இல்லை நம்ம ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால இருக்கலாம், இல்லை நம்ம சொந்தக்காரங்க இன்னும் குழந்தை இல்லையான்னு கேட்குறதுனால கூட இருக்கலாம். ஆனால் இந்த மன அழுத்தத்தை உள்ளுக்குள்ளே கொண்டு போய்
நம்ம ஹார்மோன் சுழற்சியை வந்து அது சீர்கேடு அடைய செஞ்சு அதை தொடர்ந்து கருமுட்டையோட வளர்ச்சி பாதிப்படைகிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இன்னும் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நகரங்களில் நல்ல வந்து நாகரிகமான நகரங்கள், பெரிய பெரிய நகரங்கள் வந்து இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் மத்தியிலேயே வந்து நிறைய பேருக்கு வந்து புகைப்பழக்கமும் மது பழக்கமும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதுவும் கருமுட்டையோடைய வளர்ச்சியை சீர்குலைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், சில நோய் நிலைகள் காரணமாக இப்போ வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாக்லேட் சிஸ்ட் ஒருவேளை ஓவரீஸில் இருந்தது, முட்டைப்பையில் இருந்தது, இரத்த கட்டியாக இருந்ததுன்னா கருமுட்டை சரியாக வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம கர்ப்பப்பையில் நார்த்தசு கட்டைகள், ஃபைப்ராய்டு கட்டிகள் இருந்தாலும் அதை தொடர்ந்தும் கருமுட்டை சரியாக வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், உதாரணத்துக்கு வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனை, ஹஷிமோட்டோஸ் தைராய்டிட்டிஸ் மாதிரியான பிரச்சனை, இல்லை வந்து நமக்கு வந்து சொரியாசிஸ் மாதிரியான தோல் நோய்கள், இந்த மாதிரியான நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்லையும் கருமுட்டையோடைய வளர்ச்சி சரியாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய மருந்துகள் சில காலகட்டங்களில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு சர்ஜரிஸ் நம்ம பண்ணியிருக்கலாம், பிரெயினில் ஏதாவது ஒரு சர்ஜரி நடந்திருக்கலாம், இல்லை நம்ம டிப்ரெஷன் ஆன்சைட்டிக்கு ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ மூளையிலேருந்து வரக்கூடிய சுரப்பிகளை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மருந்துகள் நம்ம ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா மருத்துவருடைய அறிவுரையை நாடி, இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இந்த மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால இந்த பிரச்சனை இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம அணுகி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருந்துகளை வந்து நம்ம சீர் செய்து கொள்ளலாம். இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அன்றாடம் நான் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். மருந்து மாத்திரைகள்ங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடியது தான், ஆனால் உணவு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சித்தர்கள் வந்து எடுத்த உடனே என்றைக்குமே அவங்க சொல்கிறது வந்து உணவே மருந்து அப்படிங்கிறது தான். ஸோ கீரைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம பெண்கள் யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி அதை வந்து தேவையான அளவுக்கு அதை வந்து பதனம் பண்ணி நம்ம ஒரு பொரியலாகவோ கடைச்சலாகவோ சாப்பிட்றதுக்கு நேரம் கிடையாது. ஆனால் அந்த கீரைகளில் இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள், ஃபோலிக் அமிலம், மெக்னீஷியம் மாதிரியான சத்துக்கள் கண்டிப்பாக கருமுட்டையோடைய வளர்ச்சியை சீர்படுத்தும். உங்கள் ஏஎம்ஹெச் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். ப்ராப்பராக ஓவிலேஷன் நடக்கிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் பெண்களுக்கு வந்து கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இல்லை, சரியாக இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்களோ, ஏஎம்ஹெச்சோடைய அளவு சீராக இல்லைன்னு சொல்கிறாங்களோ, கூடுதலாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஜென்ரலாக ஒரு பாசிப்பயிரோ துவரம்பருப்போ சேர்த்து ஒரு சிறுகீரையோ அரைக்கீரையோ இல்லை பொன்னாங்கண்ணி கீரையோ நீங்கள் வந்து நல்லா கடைச்சல் மசியல் மாதிரி பண்ணி ரெகுலராக உணவில் சின்ன வெங்காயம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய். ஏன் பீர்க்கங்காயை பற்றி மட்டும் சொல்கிறேன்னா, நிறைய ஆய்வுகள் இது ஃபர்டிலிட்டிக்காக நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பீர்க்கங்காயில் எப்படி அவ்வளோ விதைகள் இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சியை சீர்படுத்தக்கூடிய தன்மை பீர்க்கங்காய்க்கு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, இது மூணுமே கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான உயிர் சத்துக்களாக சொல்லப்படுது. இது மூணுமே பீர்க்கங்காயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கூடவே இதில் வந்து ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் சத்து இருக்குது. ஸோ ஜிங்க் அண்ட் மெக்னீஷியம் இருந்தாலே நம்ம ரத்தத்தில் ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோனும், கருமுட்டை நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கு தேவையான ஹார்மோனும் நமக்கு ஈஸியாக கிடைச்சதா அர்த்தம். ஸோ கண்டிப்பாக எம்ப்ரியோவோட டெவலப்மெண்ட், கரு நல்லா வளர்கிறதுக்கும் அது நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த பீர்க்கங்காய். கூடவே இந்த கரு தங்க முடியாமல் போகிறது, இல்லை கருமுட்டை வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி ஃபார்ம் ஆகி அழிஞ்சிடுறது, கெமிக்கல் ப்ரெக்னென்சி, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தடுக்கக்கூடிய தன்மையும் பீர்க்கங்காய்க்கு இருக்குது. ஸோ ஃபெர்டிலிட்டிக்காக ட்ரை பண்ணக்கூடிய பெண்கள், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க பீர்க்கங்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி படிப்படியாக சீராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மருந்துகள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உணவு முறை மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.